கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் விதிகள், வழிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நடந்துள்ளது பெருந்துயரம் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் உடனே அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனே 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்த சம்பவங்களுக்கு முழுமையான உண்மையான காரணத்தை அறிய அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர், ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையை வகுக்க வேண்டும் என்பது நமது கடமை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன். மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது. மானுடப்பற்றே அனைவருக்கும் வேண்டியது. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள் என அனைத்தையும் விலக்கி வைத்துவிட்டு அனைவரும் மக்கள் நலனுக்காக சிந்திக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.